Hi guys, நம்ம இந்த வீடியோல ரானராக் சீசன் 2 ஓட ஃபைனல் எபிசோடான எபிசோட் 6ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம மேக்னி ஓடின் கூட சேர்ந்தது அடுத்து இப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து ஈட்டர்னல் ஃபயர் எடுக்கிறத பத்தி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓடின் நம்ம முதல் ஜூட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த இடத்தோட வேலையை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உங்ககிட்ட தான் பவர் சில ஓரமா நின்னு வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஒர்க் ஷாப் ஃப்ரெண்ட் அந்த வேலையை உடைச்சு தராரு. நம்ம மேக்னி நம்ம நேரா உள்ள போறோம், ஈட்டர்னல் ஃபயரை கண்டுபிடிக்கிறோம், ஹேமரை ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்ல ஓடின் அது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, நம்ம ரெடி பண்ண போறது உலகத்தோட பயங்கரமான வெப்பன்ஸ்ல ஒண்ணு, அதுக்கு நமக்கு உதவி செய்ய டார்ஃப் வேணும் அப்படின்னு அவரு சொல்ல அப்படியே அவங்க எல்லாரும் அந்த ஹோம்ல வேலை பார்த்துட்டு இருந்த அந்த குள்ள மனுஷனை அப்படியே பாக்குறாங்க. டார்ஃப் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா அவங்க பிளான் படி இப்ப அவங்க எல்லாரும் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. நம்ம ஒத்தக்கண்ணு தாத்தா உள்ள பூந்து அங்கிருந்த கார்ட்ஸை டைவர்ட் பண்ண நம்ம ஹீரோ அவரு ஃப்ரெண்டையும் அவங்க கூட வந்தவரையும் ப்ரொடெஸ்டுக்கான பேனரை கட்ட சொல்லி அனுப்பி வச்சுட்டு அவரும் அந்த ஒர்க் ஷாப்பை சேர்ந்தவரும் அப்படியே உள்ள போக வேர் ஹவுஸ் கேட் பாக்குறதுக்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா பயங்கரமா இருக்கு. நம்ம மேக்னி இது ஏன்ஷியன்ட் மெட்டலால செஞ்சிருக்காங்க, உன்னால உடைக்க முடியாது அப்படின்னு சொல்ல சின்னதா ஒரு பிளாஷ்பேக் வருது. நம்ம மேக்னி உண்மையை சொல்லி கேட்டா லூரிட் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஜூட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே பூந்து அவங்களுக்கு எதிரான பேனரை அவங்க இடத்திலேயே கட்ட போறதா சொல்லி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க லூரிட்டும் கொஞ்சம் கூட யோசிக்காம அவர்கிட்ட இருந்த கீயை கொடுத்து இருந்திருப்பாரு. நம்ம மேக்னி அந்த கீயை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் உள்ள கூட்டு போக அங்க இங்கேன்னு தேடி அலைஞ்சி ஒரு வழியா இப்ப அவங்க எல்லாரும் பேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் நான் இங்க இருந்து யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன், சீக்கிரமா உள்ள போய் வேலையை முடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் உள்ள அனுப்பி வைக்க பேஸ்மெண்ட் ரொம்பவே டார்க்கா இருக்கு, அங்க எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம மேக்னி செல்போன் டார்ச்சை யூஸ் பண்ணி அப்படியே உள்ள போயிட்டே இருக்க பேஸ்மெண்டோட கடைசி மூலையில எந்த சப்போர்ட்டுமே இல்லாம அவங்க தேடி வந்த அந்த ஈட்டர்னல் ஃபயர் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வேலையை ஆரம்பிக்க வெளியே நம்ம ஃபோர்ஜ் வந்துடுறான். நம்ம மேக்னியோட ஃப்ரெண்ட் ஃபோர்ஜ் வந்துட்டான், சீக்கிரமா வேலையை முடிங்க அப்படின்னு பேஸ்மெண்ட் குள்ள எட்டி பார்த்து அப்படியே ஒரு சவுண்ட் கொடுக்க அவங்க இப்பதான் நெருப்பையே ஊத ஆரம்பிக்கிறாங்க. ஃபோர்ஜ் உள்ள வந்துடுறான். நம்ம மேக்னியோட ஃப்ரெண்ட் அவனை பேஸ்மெண்ட்டுக்கு போடாம தடுத்துட்டு இருக்க கீழ இருந்த 3 பேரும் ஏன்ஷியன்ட் மெட்டலை வச்சு ஈட்டர்னல் ஃபயரை யூஸ் பண்ணி அந்த ஹேமரை இப்ப ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம மேக்னி அது பறக்கிறதுக்காகவும் எதிரிகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நம்ம ஓடின் கொடுத்த பொருள் எல்லாத்தையும் அதுக்குள்ள போட நம்ம ஒர்க் ஷாப் ஃப்ரெண்ட் அந்த மெட்டலை ஹேமரா மாத்த ஆரம்பிச்சிடுறாரு. வெளியே சம சண்டை நடந்துட்டு இருக்கு. அவங்க கத்துற சவுண்ட் கேட்டு இதுக்கு மேல நீங்க பாத்துக்கங்க, நான் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம மேக்னியும் அந்த டார்ஃபும் சேர்ந்து ஒரு வழியா அடின்னு அடிச்சு அந்த சுத்தியில இப்ப அதோட சேப்புக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஃபோர்ஜ் மேக்னியோட ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவரு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையுமே அப்படியே பொழந்து கட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இப்போ ஒரு வழியா அந்த ஹேமரை கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அவங்க எல்லாரும் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக ஃபோர்ஜ் அந்த ஹேமரை ரெடி பண்ணிட்டு இருந்தவரோட கையை அப்படியே உடைச்சிடுறான். அவரு கத்துற சவுண்ட் கேட்டு நம்ம மேக்னியோட ஃப்ரெண்ட் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக திரும்பவும் உள்ள போக நம்ம ஹீரோவும் அந்த டார்ஃபும் வேகமா வெளியே ஓடி வராங்க. ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருது. டார்ஃப் ஹேமரை காப்பாத்துறது தான் முக்கியம், நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே போலீஸ் கிட்ட போய் மாட்டிக்க நம்ம மேக்னி மட்டும் அங்கிருந்து எஸ்ஐ சேஃபா இப்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. அவரு அம்மாவும் நம்ம லூரிட்டும் அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து அவருக்கு பர்த்டே விஷ்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் ஆட நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. இன்னையோட உனக்கு 18 வயசு ஆயிடுச்சு மேக்னி அப்படின்னு சொல்லி அவர் அம்மா அவரை விஷ் பண்ண நம்ம லூரிட்டும் அவருக்கு கங்க்ராட்ஸ் சொல்றாரு. அப்படியே அவங்க 3 பேரும் சேர்ந்து அவர் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க ஜூட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி டெரரிசம் பண்ணவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அவர் அம்மா அந்த நியூஸ் பார்த்து என்னது டெரரிசமா அப்படின்னு சொல்லி லைட்டா ஷாக்காக நம்ம மேக்னி அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு ஆப்போஸான பேனரை அவங்க இடத்திலேயே மாட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க அங்க போனோம் அப்படின்னு சொல்றாரு. என்னது நாங்களா? அப்ப நீ இதுல இருந்தியா மேக்னி? நாட்டுக்காக போராடுறதுலாம் நல்ல விஷயம் தான், ஆனா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் நீயும் போலீஸ் கிட்ட மாட்டி இருந்திருப்பில, கவனமா இரு அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோ எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருக்கு, நான் ஒரு வாக் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே போயிடுறாரு. நம்ம மேக்னிக்கு குசியா தாங்கல, சுத்தியல் கிடைச்சிருச்சு, இனிமே வேற லெவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் அதோட பவர்ஸ் செக் பண்ணி பாக்கிறதுக்காக அதை அப்படியே தூக்கி வீச அது அப்படியே ஒரு கால் கிட்டே உளுந்துருது. திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்க திரும்பவும் அதே தான் நடக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே முழிச்சிட்டு இருக்க ஜூட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சதா சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டையும் அவங்க கூட போன நம்ம டார்ஃபையும் வேலையை விட்டு தூக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க.
நம்ம ஆஸ்கரோட அம்மா அவங்க சொல்ற காரணம்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துட்டு இருக்க நம்ம மேக்னியோட ஃப்ரெண்ட் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. மேக்னி ட்ரை பண்ணி களைச்சு போய் ஏனே தெரியல சுத்தியில் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, வேலை செய்யலனா வேலை செய்ய வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போனை கட் பண்ணிடுறாங்க. எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சா பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே முழிச்சிட்டு இருக்க அவங்க அம்மா நம்ம மேக்னியோட பர்த்டே ஸ்பெஷலா ஹாம்பர்கர் ஆர்டர் பண்ணிருக்கதா சொல்லி அவங்க ரெண்டு பேரையுமே போய் அதை வாங்கிட்டு வர சொல்றாங்க. போன இடத்துல நம்ம லூரிட் வழக்கம் போல அந்த கடைக்கார பையன் கிட்ட அப்படியே கடலை போட்டுட்டு இருக்க நம்ம மேக்னியும் அவரை சைட் அடிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு கிட்ட அப்படியே பேச போறாரு. நேத்து ஜூட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ள புந்து யாரோ பேனர் கட்டியிருக்காங்க போல, அது நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் தானே எனக்கு நல்லாவே தெரியும், என்கிட்டயும் சொல்லிருக்கலாம்ல நானும் வந்திருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்ல, எங்க பிளானே சொதப்பிரிச்சு நீயும் வந்திருந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் போர்ட் நடத்திட்டு இருந்த கேஸ் இப்ப கம்ப்ளீட் ஆயிட்ட மாதிரி தெரியுது. ஜூட்டல் இண்டஸ்ட்ரி தான் எடோட வாட்டர் சோர்ஸ் பொல்யூஷனுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண நம்ம லூரிட் ஹாம்பர்கர் எல்லாம் வாங்கிட்டு என்ன பர்த்டே பாய் வீட்டுக்கு போலாமா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இன்னைக்கு உனக்கு பர்த்டேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே ஒரு கன்னத்துல கிஸ் பண்ண நம்ம மேக்னி அப்படியே குசிய போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த கேஸ் பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நம்ம ஃபோர்ஜ் மண்டைய பிச்சிட்டு இருக்காரு. நம்ம சாக்ஸா ரொம்ப சாதாரணமா இப்ப கூட ஒண்ணு இல்ல, என்னால இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும், ஒரு பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்ல, நர்சிங் ஹோம்ல இருந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டையும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம டார்ஃபையும் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. டார்ஃப் கடைசியா அந்த ஹோம்ல இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் பை சொல்ல வர நம்ம ஒத்தகன்னு தாத்தா அவங்க செஞ்சிருக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய தியாகம் அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டி ஒரு ஸ்பீச் கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் அவங்க பண்ண வேலையை நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு ஒரு சூப்பரான சென்ட் ஆஃப் தராரு. நம்ம மேக்னி அவர் ஹேமரை கையில வச்சுக்கிட்டு நீ எப்பதான் வேலை செய்வ அப்படின்னு சொல்லி அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க அவர் அம்மா டக்குன்னு ரூம்குள்ள வந்துடுறாங்க. அவர் உடனே அதை அப்படியே ஒளிச்சு வச்சிடுறாரு. எனக்கு புதுசா ஒரு ஜாப் இன்டர்வியூ வந்திருக்கு, நான் அதை அட்டன் பண்ண போறேன், அதுக்கு முன்னாடி லாண்ட்ரிய முடிச்சிட்டு போயிடுறான். லூரிட் பெட்டுங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு அவன் ரூம்ல வச்சு வளர்த்துட்டு இருக்கான், எனக்கு அங்க போறதுக்கே பயமா இருக்கு, கொஞ்சம் அவன் ட்ரெஸ் மட்டும் எடுத்து கொடுத்துறான் அப்படின்னு அவங்க சொல்ல, என்னது பெட்டா அப்படின்னு சொல்லி நம்ம மேக்னி அப்படியே அந்த ரூம்குள்ள போய் பாக்குறாரு. அவரு வளர்த்துட்டு இருந்த அந்த கிரியேச்சர் இப்ப இன்னமும் பெருசாயிட்ட மாதிரி தெரியுது. அது அப்படியே கண்ணாடி வழியா நம்ம மேக்னிய அட்டாக் பண்ண ட்ரை பண்ண நம்ம ஹீரோ அதை அப்படியே வாய பொளந்துட்டு பாத்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா நம்ம லூரிட் அடிக்கடி பாத்துட்டு இருந்த அந்த கடைக்கார பையன் அவங்க ஊருக்கு வந்திருந்த அந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட கரெக்ட் பண்ணி அவரு கூட மிங்கில் ஆயிட்ட மாதிரி காட்டுறாங்க. லூரிட் அதை பார்த்து அப்படியே மூட் அவுட் ஆகி ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே போக நம்ம சாக்ஸாவோட பிளான் படி நம்ம ஃபோர்ஜ் பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி புதுசா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியே விடுறாரு. கவர்மெண்ட் எங்க மேல சார்ஜ் பண்ணி அளவுக்கு அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் கண்ட்ரோல்ஸையும் எங்க மேல போட்டு இருக்கிறதுனால எங்களால இனிமேலும் நார்வேல எங்க இண்டஸ்ட்ரியை வச்சிருக்க முடியாது, நாங்க ஏசியாக்கு ஷிஃப்ட் ஆக போறோம் அப்படின்னு அவரு சொல்ல, அப்ப அங்க வேலை பார்க்கிற எம்ப்ளாயிஸ் நார்வேயோட சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி வர ஆரம்பிச்சிடுது. நம்ம லூரிட் அவர் வளர்க்கிற அந்த பாம்புக்கு சாப்பாடுலாம் போட்டு அதை ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருக்க அவரோட அம்மா இப்ப வீட்டுக்கு திரும்ப வந்துடுறாங்க. வந்த வேகத்துக்கு நம்ம லூரிட்டையும் மேக்னியையும் கூப்பிட்டு வச்சு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம மேக்னி ஹேமர் சரியா வேலை செய்யல அப்படிங்கிற சோகத்திலையும் நம்ம லூரிட் லவ் ஃபெயிலியர் ஆன சோகத்திலையும் இருக்காரு. அவங்களால முழுசா சந்தோஷப்படக்கூட முடியல. அப்ப நியூஸ்ல ஜூட்டல் இண்டஸ்ட்ரி நார்வேயை விட்டு போனா அது கவர்மெண்ட்டுக்கே பெரிய லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்க அப்பாலஜியை ஏத்துக்கிட்டோம், எடாவோட வாட்டர் சோர்ஸ் பொல்யூஷனை சரி பண்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்றதா சொன்னதை பாராட்டியும் அவங்க மேல இருந்த எல்லா சார்ஜஸையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் இப்ப திரும்பவும் கேன்சல் பண்ணிடுறாங்க. ஃபோர்ஜ் ரொம்ப சந்தோஷமா நாங்க நார்வேயோட முன்னேற்றத்துக்காக இன்னும் கடினமா உழைப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல மாதிரி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்க நம்ம மேக்னி சம கடுப்பாயிடுறாரு. அவரு நேரா அவரு ரூம்க்கு போய் அவரு ஹேமரை வெளியே எடுக்க அப்பன்னு பார்த்து வெளியே பயங்கரமா இடி வர இடிச்சிட்டு இருக்கு. இப்ப யதார்த்தமா நம்ம லூரிட் அங்க வர அவருக்கு எல்லா விஷயமும் இப்பதான் புரிய வருது. அப்பனா நீ அன்னைக்கு என்ன ஏமாத்தி சாவிய வாங்கிட்டு போயிருக்க, ஜெயின்ஸ கொல்லக்கூடிய அந்த ஹேமரை நீ உருவாக்கிட்டியா, அதை வச்சு நீ எல்லா ஜெயின்ஸையும் இப்ப கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க நம்ம மேக்னி இதானா இதை நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம லூரிட் அவரை தடுத்து அது நீ வேக்கப் பண்ணினா அதை வச்சு உன்னால எல்லா ஜெயின்ஸையும் கொல்ல முடியல, நீ என்னையும் கொன்னுடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம மேக்னி அவரு கையை தட்டி விட்டுட்டு அப்படியே வெளியே போய் தண்டர்ல காமிச்சு அவரு ஹேமரை அப்படியே வேக்கப் பண்ணிடுறாரு. ஹேமர் மட்டும் இல்ல அவரோட பவர்ஸும் இப்ப அவருக்கு திரும்ப கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சதோட ஜூட்டல் ஃபேமிலி அவங்க அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்ததை
ரொம்ப சந்தோஷமா ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம சாக்ஸா இனிமேலாவது நான் சொல்றது கேளு, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஃபேக்டரியை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஃபோர்ஜ் நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு, ஒரு ஹெட் தான் நம்மள லீட் பண்ணும், அதனால இனிமே நானே இது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சவங்க நம்ம சாக்ஸா லூரிட் கிட்ட கொடுத்த கீயை யூஸ் பண்ணி தான் உள்ள போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண தப்புக்காக அவங்கள ரவுண்டு கட்டி நம்ம ஃபோர்ஜும் நம்ம ரானும் சேர்ந்து சமாடி அடிக்க ஆரம்பிக்க, அப்படியே கட் பண்ணா நம்ம மேக்னியோட அம்மா எரிக் கூட அவங்க இன்னைக்கு டேட்டிங் போறதா சொல்லி நம்ம லூரிட்டுக்கு டாட்டா சொல்லிட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்ட மாதிரி காட்டுறாங்க. லூரிட் மட்டும்தான் இப்ப வீட்டுல தனியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சதோட நம்ம மேக்னி ஹேமரை எடுத்துட்டு இப்ப விடர் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிடுறாரு. டாய் ஃபோர்ஜ் எங்கடா இருக்க, வெளியே வாடா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கத்திக்கிட்டு வீடு ஃபுல்லா அவர் அப்படியே தேட ஆரம்பிக்க, நம்ம சாக்ஸா முகம் ஃபுல்லா பயங்கர காயத்தோட அப்படியே பாவமா ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சாக்ஸா என்னதான் ஒரு ஜெயிண்டா இருந்தாலும் அவங்க நம்ம மேக்னி கிட்ட கொஞ்சம் நல்ல விதமா தான் நடந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ சுத்தியில அப்படியே கீழே போட்டுட்டு, உனக்கு என்னாச்சு, உன்னை யார் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, சாக்ஸா நான் லூரிட் கிட்ட கொடுத்த சாவியை யூஸ் பண்ணி தான் நீ ஃபேக்டரிக்குள்ள நுழைஞ்சிருக்க, நான் ஒரு துரோகி அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம மேக்னி அப்ப லூரிட்டுக்கும் பிரச்சனை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக சாக்ஸா அவரை தடுத்துடுறாங்க. நீ ஏன் கூட சேர்ந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, லூரிட் யாரோ உள்ள ஒரு சவுண்ட் கேட்டு அப்படியே வாசலை எட்டி பார்க்கிறாரு. பார்த்தா நம்ம ரான் வந்துட்டு இருக்காங்க. உடனே அவர் அப்படியே ஒளிஞ்சுக்கிறாரு. ஆஹா இன்னைக்கு ஏதோ சம்பவம் போல அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே பயந்துட்டு இருக்க, நம்ம மேக்னி சாக்ஸாவோட டீலை பத்தி ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் அசந்த நேரமா பார்த்து அவங்க அப்படியே ஒரு ஹேமரை ஆட்டைய போட பார்க்க நம்ம ஹீரோ அவங்கள புடிச்சிடுறாரு. அவர் அங்கிருந்து போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சாக்ஸா அவர் அப்படியே கிஸ் பண்ணி ஒரு ஹாலுசினேஷனுக்குள்ள மாட்டி விட, நம்ம லூரிட் ரான் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து இப்ப நம்ம ஃபோர்ஜ் கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஹாலுசினேஷன்ல இருந்து வெளியே வந்த வேகத்துக்கு அவரோட ஹேமரை பாக்குறாரு. ஆனா அது அங்கதான் இருக்கு, என்னால அதை அசைக்க கூட முடியல, அது ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல, மரியாதையா உண்மையை சொல்லிடு, ஃபோர்ஜ் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ரானும் நம்ம ஃபோர்ஜும் சேர்ந்து துரோகத்துக்கு மரணம் தான் பரிசு அப்படின்னு சொல்லி நம்ம லூரிட்ட அப்படியே கொல்ல போக, என்ன கொன்னுடாதீங்க, என்ன கொன்னுட்டா மேக்னி உங்களை கண்டிப்பா சும்மா விட மாட்டான், அவங்க கிட்ட இப்ப ஹேமர் கூட இருக்கு, என்ன உயிரோட விட்டா நான் உங்க உயிரை காப்பாத்துறேன் அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம ஹீரோ வேக வேகமா இப்ப ஒரு வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா வீட்டு வாசல்ல நம்ம லூரிட் செத்து கிடக்க, நம்ம ரானும் ஃபோர்ஜும் அப்படியே அவங்க கார்ல உட்காந்து போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து சம காண்டான நம்ம மேக்னி, இதுக்கு மேலேயும் உங்களை விட்டு வைக்க கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரு ஹேமரை வெளியே எடுக்க, ரானும் ஃபோர்ஜும் அதை பார்த்து பயந்து போய் அப்படியே கார்ல இருந்து வெளியே இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம மேக்னி அந்த சுத்தியில அப்படியே தூக்கி வீச அவங்க கார் அப்படியே 2 பொளந்துட்டு அது திரும்பவும் அவரு கைக்கே வந்துருது. ஃபோர்ஜ் இன்னையோட நீ செத்தடா அப்படின்னு சொல்லி அவரு திரும்பவும் அவங்கள அட்டாக் பண்ண போக, நம்ம லூரிட் மேக்னி மேக்னி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே நம்ம ஹீரோவும் அவர் ஹேமரை கீழே போட்டுட்டு அப்படியே நம்ம லூரிட்டை தூக்கி உனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்க, மேக்னியை கொல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன உயிரோட விட்டுருங்க அப்படின்னு அவர் சொன்னதை நினைச்சு அவர் அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப எல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம லூரிட் அவர் வளர்த்துட்டு இருந்த அந்த கிரியேச்சரை ஒரு ரிவர் கிட்ட கொண்டு வந்து அப்படியே அதை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு, நீ அப்பாவை பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு, இந்த உலகத்துல நீ எங்க வேணாலும் போ, உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வளரு, நேரம் வரும்போது திரும்ப வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதை தண்ணியில விட, அவரோட ஒரு கண்ணு எல்லோவாவும் ஒரு கண்ணு ப்ளூவாவும் அப்படியே மாறிடுது. நம்ம ரானும் ஃபோர்ஜும் செயல்ல இருந்து அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க, அப்படியே எபிசோட் 6 கம்ப்ளீட் ஆகுது. ரானும் ஃபோர்ஜும் லூரிட் எதுக்கு கொல்லாம விட்டாங்க அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்னி ஒரு காடுங்கிறதுனால அவரை கொல்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. லூரிட் இந்த விஷயத்துல அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போறாரு, அவர் இந்த கிரியேச்சரை நேரம் வரும்போது திரும்ப வா அப்படின்னு சொன்னதுக்கும் நம்ம மேக்னியை கொல்றதா சொன்னதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த சீசனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.